பணியாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஆதார் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களோட அம்மா ஆதார், அப்பா ஆதார், இல்லைன்னா அவங்க தாத்தா பாட்டி யாராவது ஒரு ஆதார் வந்து போட்டு வச்சுருப்போம். குழந்தைக்கு ஆதார் எடுக்கலை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அவங்க அம்மா அப்பா ஆதார் போட்டு நம்ம பதிவு பண்ணி வச்சுருப்போம் அந்த குழந்தைய. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஆதார் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஆதாரை நம்ம போஸ்ட் ட்ராக்கரில் பதிவு பண்ணணும். எதுக்கு பதிவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஆர்எஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம குழந்தையோட ஆதாரை போட்டு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாரோட ஆதார் வேணாலும் போட்டு நீங்கள் எஃப்ஆர்எஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது நம்ம மெயினாக சொல்கிறோம். குழந்தையோட ஆதார் போட்டிங்கன்னா அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி யாரோட ஆதாரம் வேணாலும் போட்டு நம்ம, அதாவது ரெகுலராக மாவு வாங்க வர ஆளுக வந்து நம்ம எஃப்ஆர்எஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அம்மா ஆதார் போட்டிருந்தீங்கன்னா அம்மா மட்டும்தான் வரணும், அப்பா ஆதார் போட்டிங்கன்னா அப்பா மட்டும்தான் வரணும். ஆனால் குழந்தையோட ஆதார் நம்ம போட்டிருந்தோம்னா குழந்தைக்கு எஃப்ஆர்எஸ் பண்ண முடியாது. அந்த வீட்டிலேருந்து மாவு வாங்க வர யாரோனாலும் நம்ம வந்து எஃப்ஆர்எஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து குழந்தையோட ஆதார் வந்து பதிவு பண்ண சொல்கிறோம். சரியா? அது எப்படி பதிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பதிவு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம பெனிஃபிஷரிக்குள்ளே போயிட்டு இப்போ எந்த குழந்தைக்கு மாற்றணுமோ அந்த குழந்தைய நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த குழந்தைக்கு தான் நான் வந்து மாற்ற போகிறேன். இந்த குழந்தைய வந்து சும்மா இப்படி நீங்கள் டச் பண்ணால் போதும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா யாரோட ஆதாரம் போட்டிருக்காங்க, இந்த குழந்தைக்கு அம்மாவோட ஆதாரை போட்டு வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு இப்போ ஆதார் எடுத்தாச்சு. அந்த ஆதாரை உள்ளே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல சைல்டு ஆதார்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆட் சைல்டு ஆதார், குழந்தையின் ஆதாரை சேர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தமிழில். அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேட்க பார்த்தீங்களா, சைல்டு ஆதார் நம்பர், சைல்டு ஃபுல் நேம், ஆதாரில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி இங்கே பேர் அடிக்கணும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஜெண்டரை மாற்ற முடியாது. அதாவது ஜெண்டர்னால் அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த குழந்தை ஆண் இல்லைனா பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிஞ்சு வச்சுருப்போம். சரியா? இப்போ நம்ம ஆதாரை நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து குழந்தையோட ஆதார் நம்பர் அடிச்சிட்டோம், பேர் அடிச்சிட்டோம். டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்ம எப்பயும் போல் இந்த கேலண்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கேலண்டர் நம்ம டச் பண்ணோன்னா வந்துடும். குழந்தை இப்போது 2023 பிறந்திருக்கு. 7வது மாதம் 12ஆம் தேதி பதிஞ்சாச்சு. இப்போ கீழே வெரிஃபை ஆதார் அப்படின்ட்டு பாருங்கள், அதை நம்ம கொடுத்துடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பச்சை கலர் டிக் வந்துடும். இங்கேயும் உங்களுக்கு மாறிடும். சரியா? இப்போ இங்கே பேக் வந்துட்டு பச்சை கலர் டிக் வந்தோடனே பேக் வந்துட்டு மேலே அந்த 2 அம்புக்குறி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து ரெஃப்ரெஷ் பட்டன். ரெஃப்ரெஷ்னால் ஒரு புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆப்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது. அதை இப்போ ஒரு தடவை டச் பண்ணிவிட்டு இதே குழந்தைய நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சைல்டு ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த குழந்தையோட ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 நம்பரும் மேலே வந்துடும். சரியா? இது எஃப்ஆர்எஸ் எப்படி இதுக்கப்புறம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.